வெறும் 8 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸ் போயிட்டு இலங்கைக்கு. அதுக்கு பிறகு அப்படியே கொலாப்ஸ் ஆகி முடியாம இலங்கையோட பேட்டிங் வந்து யார் காப்பாத்தினது தெரியுமா? இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 503 ரன்ஸ் 9 விக்கெட்ஸ்க்கு அடிச்சு நேற்று வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்படி அவங்க டிக்ளேர் பண்ண பிறகு ஸ்ரீலங்காக்கு 3 ஓவர்ஸ் விளையாடுறதுக்கு டைம் கிடைச்சது. அந்த 3 ஓவர்ஸ்ல வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இந்தியா. ஸ்ரீலங்கா இன்றைக்கு நடந்த 3வது நாள் 8 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸ் என்ற ஒரு பரிதாபமான நிலையில இருந்தா தொடங்கினவங்க. ஆனா கமில் மிஸ்ரா 19 ரன்ஸுக்கே அவுட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பசிண்டுவும் கமிந்து மெண்டிஸும் சேர்ந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 87 ரன்ஸை வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு கம்பேக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல பசிண்டு தனது முதலாவது டெஸ்ட் மேட்ச் 50 வந்து அடிச்சிருந்தார். அதோட இந்த மேட்ச்ல மொத்தமா 80 ரன்ஸை வந்து அடிச்சிருந்தார். இப்படி எல்லாமே நல்லா போய் கொண்டிருந்த டைம்ல ஸ்ரீலங்கா ஸ்கோர் 122க்கு 3. ஆனா திடீரென்று பார்த்தா 173க்கு 7 விக்கெட். மறுபடியும் கொலாப்ஸ். ஆனா அங்கதான் சோனல் டினுசா அந்த இன்னிங்ஸை வந்து தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சார். நுவந்தோட சேர்ந்து 57 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்ட சோனல் இந்தியா நாள் முடிவில் 85 ரன்ஸ் அடிச்சிருக்கார் நாட் அவுட்டா. அங்கால சைட்ல இப்ப லஹீர் குமார் 8 ரன்னோட நாட் அவுட்டா நிக்கிறார். ஸ்ரீலங்கா தங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 83.4 ஓவர்ஸ் விளையாடி 265 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 8 விக்கெட்ஸ்க்கு. இன்னும் 238 ரன் பின்னால இருக்காங்க இந்தியாவோட ஸ்கோருக்கு. பிரசித் கிருஷ்ணாவும் மானவ் சுதாரும் இந்த இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. குறுக்க இந்த மழை வந்ததால விளையாட்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்கா வந்து இந்த ஃபாலோ ஒன்னை தவிர்க்கணும்னா ஸ்ரீலங்காக்கு இன்னும் 39 ரன் தேவை. சோனல் டினுசா இலங்கையை இந்த ஃபாலோ ஒன்ல இருந்து காப்பாத்துவாரா? இல்லாட்டி நாளைய நாள் தொடங்கினோடனே இந்தியா வந்து ஸ்ரீலங்காவை முடிச்சிருவாங்களா? இதே மாதிரியான கிரிக்கெட் அப்படியே தொடர்ச்சியா பாக்குறதுக்கு கிரிக்கெட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.